Hi, hello everyone. This is Staff IS Academy. I am your Kitna from Tanjore branch. Okay. சரி நம்ம இன்றைக்கி வந்து February 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி என்ன சொல்லணுன்னா பி ஹாப்பி. ஓகே. ஸோ என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்காக வந்து ரொம்ப கடினமான சுச்சுவேஷனில் வந்துட்டு எங்களை ஹாப்பியர்ன்னு சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ என்னென்னா உங்களுக்கு எல்லா நேரமும் வந்துட்டு ஒரு மாதிரி எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் ப்ரெசன்ஸில் இப்போ எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஸோ அதுதான். அப்புறம் நம்ம வந்துட்டு யோசித்து பார்த்தோன்னா இப்போல்லாம் இவ்வளோ நாள் இப்படியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு யோசனை வரக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு நல்லா ஹாப்பியாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை என்கேஜ் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத இதுக்குள்ளே போயிட்டு நம்ம சேட் ஆகிட்டு இல்லாமல் நீங்களே உங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பி ஆல்வேஸ் ஹாப்பி. ஓகே. சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ. தலை லாமா வின்ஸ் கிராமி ஃபார் மெடிடேஷன் அட் தி ஏஜ் ஆஃப் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ அவருக்கு என்ன ஏஜ்? இப்போ அவர் இந்த அவார்டு கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு ஃபார் தி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ தலை லாமா திபெத்தியன் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இவர் எந்த ஏஜில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 90. ஓகேவா? ஸோ 90ல் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். என்னென்னா த அவார்ட் திபெத்தியன் ஸ்பிரிச்சுவல் லீடர் த 14th தலை லாமா. அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அங்கே இருப்பாங்க. இப்போ எப்படி வந்து ஒவ்வொரு லீடர்ஸ் அங்கே இருந்து வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியாக வந்து ஒருத்தர் இருந்தார், நெக்ஸ்ட் அவர் இறந்தோன்னே இவர், அந்த மாதிரி வந்து தலை லாமாங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய லீடர்ஸ். இப்போ எப்படி ஆதீனம் இவங்க போனால் எப்படி அப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். ஓகேவா? போப்பாண்டவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 14th தலை லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் லீடர் ஏர்ன்ட் ஏ கிராமி அவார்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 90 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க அந்த கிராமி அவார்ட்? த ரெக்கார்டிங் அகாடமி ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு இந்த கிராமி அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 14th ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் தி திபெத் புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திபெத் அப்படிங்கிறது வந்துட்டு அண்டர் தி சைனா ஒரு பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டர் தி சைனா இன் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் திபெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே அந்த ஹிமாலயஸ் ரேஞ்சஸ் அதுக்கு பக்கத்தில் அந்த இருக்கக்கூடியதான் அந்த ஏரியாஸ். ஓகேவா? ஸோ திபெத் புத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து 14th ஸ்பிரிச்சுவல் லீடராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னென்னா MC லியோட் காஞ்ச் in Dharmasala is the headquarters of the Central Tibetan Administration. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் திபெத்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா MC லியோட் காஞ்ச் இன் தர்மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து he won the award in the best audio book narration and storytelling recording category for meditations, the reflection of his holiness the Dalai Lama அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டிங் தான் இது. என்னது? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் his holiness தலை லாமா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ரெக்கார்டிங்ஸ் லிஸ்ட்டில் தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங்ஸ்னால் அவர் வந்துட்டு அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடான அந்த மெடிடேஷன்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ரெக்கார்டிங் எதுனா ஒரு ஸ்டோரி டெல்லிங், நரேஷனு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா ஒரு மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அந்த இது எல்லாமே வந்து நல்லா சொல்லியிருக்கிறதுனால அவரை வந்து இந்த கிராமி அவார்டு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க US அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 14th ஸ்பிரிச்சுவல் லீடர் இன் திபெத்தியன் புத்திசம் அப்படிங்கிறது தான் இவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா? செகண்ட் கொஸ்டின் வந்து த கிராஃப்ட் ரூட் ப்ரைஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி நோபல் ஆஃப் என்ன? ஓகேவா? ஸோ வந்து கிராஃப்ட் ரூட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்துட்டு எதற்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ்? ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நோபல் ஆஃப் ஜியோ சயின்சஸ். ஓகேவா? எர்த் சயின்ஸ், ஜியோ சயின்சஸ். ஓகேவா? ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த கேர்ஃப்ரூட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது யார் வாங்கியிருக்கா? இந்தியா ஆர்ஜின் சயின்டிஸ்ட் வீரபத்ரன் ராமநாதன் வந்துட்டு
வாங்கியிருக்காரு. வின்ஸ் 2026 நோபல் ஆஃப் ஜியோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீரபத்ரன் ராமநாதன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவுக்கு அப்படியே வந்துட்டு மூவ் ஆகிருக்காரு. ஓகேவா? ஸோ அமெரிக்காவுக்கு மூவ் ஆகிட்டு அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டியை வந்து இன்ஜினியரிங் எங்கே படித்தாருன்னா பெங்களூரில் படிச்சிருக்காரு. பெங்களூர்லாம் படிச்சுட்டு ஒர்க்குக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யூஎஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டார். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 81 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் இந்த நோபல் ஆஃப் ஜியோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ he is a scientist who transformed how the world understands climate change. So climate change எந்த அளவுக்கு க்ரூஷியலாக போயிட்டுருக்கு, அதை பற்றின என்ன விதமான அவேர்னஸ் என்னவா இருந்தாலும் அதை இவரோட ரிசர்ச் மூலயமா வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே பார்க்குறோம். ஹாஸ் ரிசீவ்டு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஹானர்ஸ் இன் எர்த் சயின்சஸ். எர்த் சயின்சஸ் ரிலேட்டடாக ஒரு நோபல் ப்ரைஸுக்கு நிகராக கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த கிராஃப்ட் ப்ரைஸ் ஃப்ரம் யூஎஸ். ஸோ இதை வாங்கியிருக்காரு நம்மளுடைய வீரபத்ரன் ராமநாதன் அட் தி ஏஜ் ஆஃப் 81 அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, the கிராஃப்ட் ப்ரைஸ் இஸ் awarded by the Royal Swedish Academy of Sciences. ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இவர் மெயினாக இவரோட ஒர்க் ரிசர்ச் எது ரிலேட்டடாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CFS or both ozone depleting substances and powerful greenhouse gases. ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன்ஸ் பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சிருப்போம். கார்பன் மோனாக்சைடு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு தெரியும். ஸோ வந்து வேறு இன்னொன்று க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக வந்துட்டு ஓஷன் டெப்ளியூஷனுக்கு மெயினாக ஒரு பங்கு வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும் போதே, ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய சில எமிஷன்ஸ்லாம் வந்து இந்த CFC கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ அது விதமாக இந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு ஓசோன் டெப்ளிஷன், நம்ம எப்போதுமே கிளைமேட் சேஞ்ச்னால என்ன டெம்பரேச்சரை வந்துட்டு ஓவராக இன்க்ரீஸ் பண்ணி அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருக வைக்கிறது. ஸோ ஓவராலாக அப்போ வந்து தண்ணியால் மூழ்கிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா அப்போ கிளைமேட் சேஞ்சோட இம்பார்ட்டன்ஸை நல்லா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அதோட ரிசர்ச் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட வந்து மோசமான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ்க்காக நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதை விட மோசமானது இந்த CFCs அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரிசர்ச் மூலயமா கிளைமேட் சேஞ்சில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ born and raised in southern India, studied engineering in Bengaluru, then moved to US அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1970 to 1975 என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1970 நாசாவில் வந்துட்டு ஹீட் ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ எந்த விதத்தில் வந்து வெதர் இஸ் சேஞ்சஸ், ஸோ வந்து ஹீட்டிங் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரி வந்து ஹீட் ட்ராப்பிங் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து 1975 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரோட பேப்பர் ஒர்க் வந்து ரிசர்ச் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. என்னென்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டு, இதை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ஆல்சோ த ஒஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமான ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்போ 1987 வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இந்த மாதிரி எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சு வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒன்று அப்படிங்கிறத அது ரிலேட்டடாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரௌன் கிளவுட்ஸ் ஓவர் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரௌன் கிளவுட்ஸு இது ரிலேட்டடான கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவரோட ரிசர்ச் மூலயமா வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் எல்லாருமே இட்ஸ் ரிலேட்டட் டு தி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வீரபத்ர ராமநாதன் சொன்னாலே அவருடைய ஒர்க் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கான ஒர்க்கு குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் தான் மெயினாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அட் தி ஏஜ் ஆஃப் 81 பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராஃப்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த often described as the Nobel Prize of Geosciences and or Earth Sciences அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which airport is set to become India's first airport to operate hydrogen powered buses? ஸோ hydrogen powered buses, hydrogen powered fuel buses அப்படின்னு சொல்லக்கூடியது
ஆல்டர்னேட்டிவ் டு தி டீசல் ஒரு யூசேஜ் பண்ணுறது இந்த பஸ்ஸில் இருந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு கார்பன் எமிஷன் CO2 எமிஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒன்று கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நேஷன்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் பவர்டு பஸ்ஸை வந்துட்டு அவங்க இந்த ஹைட்ரஜன் பவர்ட் பஸ் வந்துட்டு அவங்க இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் பார்த்துலாமா? ஸோ விச் ஏர்போர்ட் இஸ் செட் டு பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் டு ஆப்ரேட் ஹைட்ரஜன் பவர்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட். ஓகேவா? சரி, explanation. Set to become India's first airport to operate hydrogen powered buses for passenger transportation. ஸோ ஒரு இடத்துலேருந்து பேசஞ்சர் அவங்க வெயிட்டிங்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, ஸோ அப்படி வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் எல்லாத்தையுமே ஹைட்ரஜன் பவர்டு ஃபியூயலாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பஸ்ஸஸ் ப்ராஜெக்ட் இஸ் பார்ட் ஆஃப் தி நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனோட ஒரு பார்ட்டாக தான் இதை ஃபஸ்ட்டு இன் கேரளா கொச்சினில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டு தட் ஃபண்டிங் சப்போர்ட் இஸ் கேப்ட் அட் 2.90 crore பெர் பஸ். ஒரு பஸ்ஸுக்கு வந்து 2.90 இதுவும் அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ஃபார் தி பஸ்ஸுக்கு செலவழிக்கிறது பார்த்திங்கன்னா 8.7 crore பார்த்திங்கன்னா செலவழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கேரளாஸ் பார்டர் புஷ் டுவர்ட்ஸ் க்ரீன் எனர்ஜி அண்ட் லோ எமிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ வெஹிக்கிள் நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி வந்து எல்என்ஜி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு எத்தனால், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இதுக்கு டீசல் ஆல்டர்னேட்டிவ்ஸாக வந்துட்டு இருக்கப்ப இது ஒரு ஹைட்ரஜன் பவர்டு ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து க்ரீன் எனர்ஜி அண்ட் லோ எமிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 4th கொஷின் பார்த்துலாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் டு பில்ட் ராஜராஜ சோழன் ஸ்டாச்சு இன் தஞ்சாவூர் அட் ஹவு மச் ஃபுட்? ஓகேவா? ஸோ எவ்வளோ அடியில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்துட்டு சிலை ஒன்று அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதா கொஷினு. ஸோ என்ன ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 125 ஃபுட். ஓகேவா? ஸோ இவ்வளோ 125 ஃபுட்டில் அடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ராஜராஜ சோழன் அவர்களுக்கு வந்துட்டு சிலை வைக்க போகிறாங்க தஞ்சாவூரில் அப்படிங்கிறது தான் இந்த சிஏ. ஸோ என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துலாம் எக்ஸ்ப்ளனேஷனில். ஸோ மினிஸ்டர் இவி வேலு. ஸோ இவர் என்ன மினிஸ்டர் அப்படின்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் தமிழ்நாட்டில். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா as part of its initiative to honor Tamil icons, the DMK government has decided to install a 125-foot statue of Chola King at the Grand Chola Museum in Tanjavur. Grand Chola Museum அப்படின்னு ஒன்று அமைக்க போகிறாங்க. எங்கன்னா இன்சைடு தி தமிழ் யூனிவர்சிட்டி கேம்பஸ். தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் தான் இருக்குது. அந்த கேம்பஸ்க்கு அந்த வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் வச்சு அங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜராஜ சோழன் ராஜாவுடைய சிலை வந்துட்டு 125 ஃபுட் அடிக்கு வந்துட்டு செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கம்மிங் அப் ஆன் 52 acres at the Tamil University campus in Tanjavur at the cost of rupees 56.41 crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எவ்வளோ எஸ்டிமேஷன் ஃபார் திஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 56.41 crore. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஈவா வேலு மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குஜராத் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த இதை பார்க்க போயிருக்காரு. 597 ஃபுட்டில் வந்துட்டு ஹைட்டான சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு சிலை அங்கே இருக்கும். சரியா? ஸோ சாதுபத் ரிவரில் வந்து பேசின்ஸில் வந்துட்டு அந்த ஒரு நர்மதா ரிவர் பேசின்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டான ஒரு சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி அந்த இது எந்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க லார்ஜன் அண்ட் டர்போ வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி இடத்துல வந்து நம்மளுடைய இந்த சிலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமே வரக்கூடிய இதில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐடியான்னு செட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷன் இஸ் 56.41 crore. 52 ஏக்கர்ஸில் வந்துட்டு தமிழ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் கிராண்ட் சோலா மியூசியம் தஞ்சாவூர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின்.
ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கிவன் ஃபார் தி ரிவர் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் பெண்ணார் பிட்வீன் விச் 2 ஸ்டேட்ஸ். இங்கே பெண்ணாரை வச்சு அந்த ரிவரை வச்சு யாருக்கு இப்போ டிஸ்பியூட்ஸ் இருக்குது, விச் இஸ் டூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாக்கும், ஓகேவா, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி ரிவர், பெண்ணார் ரிவர், ஸோ வரிசையாக டிஸ்பியூட்ஸ் தான். சரி, அப்போ டிஸ்பியூட்ஸ் பற்றி பார்க்குறப்ப வந்து இந்த ரிவர் டிஸ்பியூட்ஸுக்கான அந்த ஆர்டிக்கல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 262, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல், ஓகேவா. சரி, எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா. ஸோ கர்நாடகா பிளான் டு செட் அப் a dam across the மார்க்கண்டேயா ரிவர். மார்க்கண்டேயாங்கிறது பெண்ணாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவருக்கு கிளை ஆறுகள், அதாவது ட்ரிபியூட்ரி ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதான் மார்க்கண்டேயா ரிவர். அங்கே வந்து 2019 கர்நாடகா கவர்மெண்ட் வந்து தே பிளான்டு டு செட்டப் ஏ டேம் தேர், ஓகேவா. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு டேம் செட்டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணி உடனே வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணும் போது, கேஸ் ஃபைல் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் தி யூனியன் கவர்மெண்ட் டு செட் அப் ஏ ட்ரிபியூனல் வித்தின் 1 month. ஸோ என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரிபியூனல் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நடுநிலை மன்றம் இந்த மாதிரி வந்து ஒரு செட் பண்ணி அதுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் சால்வ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து 2019 சொன்னது இப்போ வரைக்குமே இது பண்ணலை. திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இதாகிறப்ப இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the judgment involves setting up an arbitration council to resolve the issue. arbitration councilனா ஒன்றும் கிடையாது. ஸோ அதே தான் நடுநிலை மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சு அதுக்கு ஒரு குழு அமைச்சு அதில் வந்து என்ன இஷ்யூவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப வந்து தீர்த்து வைங்க. அதே 2019 சொன்னது தான் இப்போயும் சொல்லியிருக்காங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப்டர் 2 years, சரியா. சரி, அப்போ இதை மாதிரி வந்து யூனியன் கவர்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை வித்தின் 1 monthக்குள்ளே இந்த பிரச்சனைக்கான முடிவை வந்துட்டு கொண்டு வரணும், பெண்ணார் டிஸ்பியூட்ஸ்க்கான முடிவை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எங்கே டேம் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க, மார்க்கண்டேயா ரிவர் ட்ரிபியூட்ரி, பெண்ணாரோட ட்ரிபியூட்ரி 2019 சொன்னாங்க. ஸோ அதான் ப்ராப்ளம் ரைஸ் ஆனிச்சு. இப்போ திரும்ப தமிழ்நாடு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேட்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு ட்ரிபியூனல் அமைச்சு வித்தின் 1 monthக்குள்ளே இதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட். How many MOUs are signed in this global summit begins in மாமல்லபுரம், சரியா. ஸோ மாமல்லபுரம், மகாபலிபுரம், மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூரிசம் அதிகமாக தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்ட ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சைனீஸில் உடைய பிரசிடெண்ட்லாம் வந்த டயத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா வந்து இங்கே மாமல்லபுரம் தான் வந்துட்டு இந்தியாவிலே நிறைய டூரிஸ்ட் ரிசீவ் ஆன ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்துச்சு ரெக்கார்ட், ஓகேவா. சரி, அப்படி பார்க்குறப்ப இப்போ இது ரிலேட்டடாக குளோபல் சம்மிட் கான்ஃபரன்ஸ், டூரிசம் கான்ஃபரன்ஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எத்தனை MOUs சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 127 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேவ் சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா. ஸோ ரிலேட்டடாக இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். So the global summit in Mahabalipuram saw an investment of rupees 22,795 crores in the tourism sector through 127 MOUs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The CM stated that through this 66,000 people will get jobs. ஸோ 66,000 பேருக்கு வந்து இது மூலியமாக வந்துட்டு வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஷியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் வந்து இந்த குளோபல் சம்மிட் ஆன் டூரிசம் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறக்கூடிய இதுக்கு வந்து 127 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து டூரிசம் செக்டாரை நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி வெளில இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா இருக்கும். அப்போ அதுக்கான மெமரண்டம் ஆஃப் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 127 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டூரிசம் கான்ஃபரன்ஸ் இன் தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு இங்கே தான் நடக்குது டூரிசம் கான்ஃபரன்ஸ் இன் தமிழ்நாடு, சென்னை. டிஸ்கிரைப்ட் as a source of the joy, pride and responsibility. Okay, so it is an effort to attract private investment in the tourism sector of Tamil Nadu. So private investment for the tourism sector நான் சொன்ன மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் ஆஃப்
128.97 crores and 45 lakhs tourists in the past 5 years. Past 5 yearsல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்தக்கூடிய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 lakhs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் உள்நாட்டிலேயே நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த அண்ட் தமிழ்நாடு சார்ந்த மக்களே வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 128.97 crores ஆஃப் பீப்புள் வந்து டூரிசம் வந்து ஃபுல்லாக வந்து என்கேஜாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஷின் வந்து ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் 4 Stars of Destiny? 4 Stars of Destiny அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 4 Stars of Destiny புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவேனா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புக்கோட ஆத்தர். ஓகேவா? ஓகே, ஸோ ஜென்ரல் முகுந்த் நரவனே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ த புக் இஸ் ரிட்டன் பை தி ரிட்டையர்ட் ஜென்ரல் ஹூ சர்வ்ட் அஸ் இந்தியாஸ் ஆர்மி சீஃப் ஃப்ரம் டிசம்பர் 31st 2019 சர்வ் பண்ணார். 4 Stars of Destiny அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அவருடைய டைம் பீரியட் ஆஃப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கப்பட்ட அந்த அவருடைய 4 stars. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆர்மி சீஃப் ஃபார் இந்தியாவோட ஆர்மி சீஃபாக இருந்திருக்காரு டிசம்பர் 31st 2019 டு April 30, 2022 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா is published by Penguin Random House India under its imprint Penguin Veer அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ Penguin Random House India, ஸோ இவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா Penguin Veer அப்படிங்கிற நேமில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து he was the 28th ஆர்மி சீஃப் ஸ்டாஃப் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி. இங்கே தான் இதை தான் நம்ம நோட் பண்ணோம். ஸோ வந்துட்டு மிஸ்டர் மனோஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th ஆர்மி சீஃப் ஸ்டாஃப் ஆஃப் தி இந்தியன் ஆர்மின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக இப்போ பென்குயின் பற்றின அந்த ஒரு தனியாக ஒரு பென்குயின் நடந்து போன அந்த ரீல்ஸ் தான் ஃபேமஸாக இருக்கிறதுனால அந்த பென்குயின் ரிலேட்டடாக இது வரதுனால இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 28th ஆர்மி சீஃபோட அந்த புக்கு என்னது 4 Stars of Destiny அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னா 8th கொஷின் வந்து how much percent tariff imposed by America on India's product? ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்துட்டு இந்தியாவோட ப்ராடக்ட் மேலே அமெரிக்கா வந்துட்டு இம்போஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துலாமா? ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி 2 countries. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோன் கால் வந்து ட்ரம்ப்பும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2 பேரும் பேசியிருக்காங்க. ஸோ அதில் என்ன அக்ரிமெண்ட் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ரீசன்ட் நியூஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 countries-ம் பேச்சுவார்த்தை நடத்தினதில் இந்தியா ப்ராடக்ட் மேலே 25% ஆஃப் டேக்ஸ் இருந்ததை வந்துட்டு இப்போ நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% அதை வந்து கம்மி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னா hereafter India is going to import crude oil from the America and Peninsulaன்னு பார்த்துட்டோம். நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம க்ரூட் ஆயில்ஸ் அப்படியே வாங்கிட்டு இருந்தோம், இறக்குமதி இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்கள்ட்ட வாங்க போகிறது இல்லைங்கிறதும் இப்போ உறுதியாகிருக்கு. ஸோ எதனாலனா இப்போ ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர் வந்து எவ்வளோ இதாக போயிட்டு இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ நேட்டோவில் உக்ரைன் இருக்குது, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அதனால ரஷ்யா வந்துட்டு நீ எப்படி அங்கே போய் இது பண்ணுவேன் எங்கள் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து இதானுச்சு. பட் வந்து உக்ரைனுக்கு வந்துட்டு அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ அதனால் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாட்ட கொடுத்தா நம்ம புத்தின் வந்து அதை நிப்பாட்டல, இதெல்லாம் வந்து இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இம்போர்ட் பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலில் வந்து வரக்கூடிய அந்த லாபத்தை வச்சு தான் அவங்க பார்த்திங்கன்னா ரஷ்யா பார்த்திங்கன்னா உக்ரைனை வந்து தேவையில்லாமல் வந்து போர் வார் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிப்பாட்ட மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இன்டைரக்டாக யூ ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃபார் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதுனால நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ரஷ்யா கிட்டேருந்து, ரஷ்யா நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்டு தான், ஒரு நல்ல நாடு தான், பட் இந்த இதில் மட்டும் இம்போர்ட் க்ரூட் ஆயிலை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இனிமே வந்து ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு இம்போர்ட் ஃப்ரம் தி அமெரிக்கா பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோமா?
ஸோ 9th என்னென்னா அண்ணா மெமோரியல் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாவுடைய நினைவு தினம், அறிஞர் அண்ணாவுடைய நினைவு தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது? February 3rd 1969 தான் பார்த்தீங்கன்னா மெமோரியல் டே ஃபார் அண்ணா, February 3rd 1969 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஓகே, சரி நெக்ஸ்ட். ஸோ TAPCA 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ்.